2 மானை எப்படி சண்டை கட்டிக்கிறதுன்னு பாருங்க. அப்படி நின்றுச்சு ஸ்டாக்கா அப்படி ஓடுது. சூப்பர். டேய் பார்த்துலாண்டா, மோதி பார்க்கலாண்டா. டேய் மோதுரா மோதுரா மோதுரா. சிங்கம் என்னடா பின்னாடியே போயிட்டுருக்க? முன்னாடி போடா, முன்னாடி முட்டி எறிக்கடா. அதுக்குள்ளே வண்டியே வருது. சிங்கம் என்னடா இன்னும் ஒருத்தர் ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறீங்க. டக்குன்னு சண்டை. டேய் என்ன டக்குன்னு முடிவு எடுங்கடா. என்னங்கடா இப்படின்னு முட்டிகிட்டே இருக்கிறீங்க. டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தால் தானே ஆகும். அண்ணனுக்கு வேறு வேலை வெட்டியெல்லாம் இருக்குதுல்ல. டக்குன்னு முடிவு எடுங்கடாங்களா. என்ன பசங்கடே முடிவு எடுத்துட்டானுங்க. இப்போ தான் பார்க்குறானுங்க நம்மளை. எவ்வளோ ஒரு லொல்லுத்தனம்னு பாருங்க அவனுக்கு. இதை நின்று இப்போ நாட்டாமல் வேறு பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காரு. நாட்டாமல் வேறு பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காரு பாருங்க. இவர் தான் நாட்டாமல். வாரு போங்கடா தம்பிகளா. சண்டை இப்படி சப்புன்னு ஆகி போச்சு. சேர்ற தம்பிகளா, நான் கிளம்புறேன். அண்ணா அடுத்த மழை காலத்தில் பார்க்கலாண்டா உங்களையெல்லாம். சரியா? சரிடா, பாய், சியூ. சரிங்க, கிளம்பலாம். இங்கேருந்து நல்ல ஒரு சண்டையை பார்த்த திருப்தியில் கிளம்பியாச்சு. மானுக்கு சியோ சொல்லியாச்சு. நீ மழை காலத்தில் கண்டிப்பாக இந்த ஏரியாலாம் ஒரு ட்ரிப்பு வருவோம். கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடலாங்க. சரியா? இப்போ இங்கேருந்து நம்ம நேராக எங்கே கிளம்பிட்டோம்னா புளியக்காப்பம். இந்த ஏரியா ஃபுல்லாக புளியக்காப்பம்ன்றாங்க. ஏன்னா ஒன்றும் அந்தளவுக்கு இல்லைங்க. மரம்லாம் ரொம்ப ஓரளவுக்கு காஞ்சி போய் கிடக்கிறனால அந்தளவுக்கு பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லை. ஆனால் நம்ம வந்த டைம், எடுத்த டைம் சரியில்லாத டைமாக போச்சு. அதனால் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சரிங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இடத்துல தானே ஒர்க் அவுட் ஆகும். ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு இதாகும். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இங்கே பாலத்து வேலை நடந்துட்டுருக்க மாட்டேங்குது. ரோடை வேறு கட் பண்ணி வேறு விட்றாங்க. ஆனால் லோடு வண்டியே அப்புறம் லாரி போகுதுங்க. இதுக்குள்ளே லாரியே போயிட்டுருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்றுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்றுக்கு வீடியோவில் பாதியோட என்ட்ரன்ஸோடு முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தான் இது. இந்த பக்கத்தில் ஆறு பாருங்களேன். கொஞ்சம் ஆறு தண்ணி போயிட்டே இருக்குது. அது இந்த இடத்துக்கு தாங்க நான் கொஞ்சம் ஆற்றுல தண்ணி இருக்க மாதிரி பார்க்குறேன். நல்லா ஒரு இதாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யானைகள் நடமாட்டம், புலிகள் நடமாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அந்தளவுக்கு இன்ன வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தான் எதுவும் சிக்கலையே. சிக்காதனால நம்ம என்னத்தை பண்ணுறது? வேறு வழி இல்லாமல் வந்தாச்சு. ஆனால் வேஸ்ட்டு. இந்த ட்ரிப்பு எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தாங்க. எனக்கு வந்தது ஒன்றே ஒன்று, அந்த மசனக்குடி வந்தோம்லையா ரூட்டு, அந்த ரூட்டு ஒன்று தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாலாம் நான் வண்டியே ஓட்டினதில்லை. ஏகப்பட்ட ஹில்ஸ் ஏரியாவில் இறங்கியிருக்கேன். நான் இந்த அளவுக்கு ஹில்ஸ் ஏரியாவில் நான் ட்ரப்பான ஹில்ஸ் ஏரியாவில் இறங்கினதில்லை. அந்த ஹில்ஸ் ஏரியாவில் இறங்கின ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீ நம்ம நேராக பாலக்காடு போய் பாலக்காட்டிலேருந்து அப்படியே கோயம்புத்தூர், திருப்பூர் அப்படி போக வேண்டியதாங்க. நம்ம போயிட்டு கண்ட்ரி பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போதைக்கு பாருங்கள், இந்த வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்களேன். இடம் போல் ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதான் மானு கூட்டம் தான் அதிகம். மற்ற எதுவுமே நான் பார்க்கல வைக்கலை. இந்த மான்கள் கூட்டம் ஓவர் கூட்டமாக இருக்குது. சரிங்களா? நம்ம ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். இல்லையா ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே எங்கேன்னு டீ கடை இருக்குன்னு தெரியல, எங்கேன்னு இது இருக்குன்னு தெரியல. அந்த புளியக்காப்பம் இது இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட தான் போய் ஆக மாட்டேக்கு. அந்த இடத்துக்கிட்ட போனால் எது இருக்குதா என்னென்னு பார்ப்போம். பார்த்துட்டு
பார்த்திங்கன்னா சில இடத்துல அந்த சிமெண்ட் ரோடு மாதிரி இது மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு ரோடு வந்து நல்லா அமைதியாக இருக்குது. மூங்கில் மரம், அந்த மரம், இந்த மரம்ன்ட்டு ஏற்பட்ட மரங்கள் இருக்குது. இதில் பேரை தான் நமக்கு சொல்கிறதுக்கு தெரியல. ஆனால் ரொம்ப எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. சரிங்களா? ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அருமைக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு மரம் போல் இன்னும் பச்சை பச்சைன்னு இருந்ததுன்னா நம்ம ரசிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களே வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சைடில் போல் எப்படி இருக்குன்னு. சில மரம் பச்சை பச்சைன்னா இருக்கும், சில மரம் காஞ்சி போய் கிடக்கும். ஆனால் நேற்றுக்கு பார்த்ததோட நேற்றுக்கு பார்த்த வீடியோவோட இன்றைக்கி ஓரளவுக்கு பச்சை பச்சைன்னு இருக்கும். நல்லா ஒரு இடந்தாங்க. என்ன கொஞ்சம் நம்ம டயத்தை மிஸ் பண்ணிட்டோம். அவ்வளோ ஒரு இதுங்க. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோ எடுத்து போடுற இடமும் வந்து கொஞ்சம் நல்ல இடமா இருக்கணும். ஆனால் நான் போடுற வீடியோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நானே சொல்ல மாட்டேன். இல்லை, நீங்கள் யாராச்சும் சொன்னீங்கன்னா மட்டும் தான் தெரியும் அது நல்லா இருக்குதா மோசமாக இருக்குதான்னு. ஆனால் வந்து கம்மியான பட்ஜெட்டில் எடுத்து போடுறதும் நம்ம கம்மியான பட்ஜெட்டில் செலவு பண்ணி வந்துட்டுருக்கிறதும் ஒரு பிரயோஜனமாக இருக்கணுமே நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா, பார்த்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச இடமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மான் சண்டை போட்டது, அந்த இதுகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா இடமே நானும் கொஞ்சம் ரசித்தேன். நீங்களும் கொஞ்சம் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க அந்த பெல் பட்டனே அமுத்தி விட்ருங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாரும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோ நல்லா இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இல்லாத வீடியோ எடுத்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி அவங்க கழுவி ஊற்றிட போகிறாங்க. சரிங்க, பசி வேறு எடுக்குது. ஏதாச்சும் ஒரு கடையில் நிறுத்தி டீயே சாப்பிடுவோங்க. இதுதான் ஆனமலை புளியை காப்போம். மீண்டும் வருக, நன்றி, மீண்டும் வருக. எங்கேயா உள்ள ஒரு புளியங்கான உன்னை தேங்கான நீ மீண்டும் வருகன்ற எங்கேயா போங்க. நன்றி, மீண்டும் வருக. எல்லா பதிலும் இதே போட தான் வச்சுருக்கீங்க. ஆனால் வந்து மழை காலத்தில் வந்திருந்தால் தான் எதை பார்த்துருக்க முடிய மாட்டேக்கு. நம்ம வந்து வெயில் காலத்தில் ஒன்றும் வரலையாட்டுக்கு. சரி, பரவாயில்ல, தப்பு இல்லை. இங்கே ஒரு கடையை பார்ப்போம். டீ சாப்பிட்லான்னு பார்த்தேன். சாப்பாடு வேண்டாம். அதுதான் டீ கடை எது இருந்தேன்னா ஒரு டீயை குடிப்போங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பலாம். ஃபஸ்ட்டு டீ கடை இருக்குதான்னு பார்ப்போம். தம்பி நல்லா ஜாலியாக போகிறாப்புல பையன். ஒரு ஹோட்டலு கடையாக இருக்குதே, இன்னும் ஒரு டீ கடையை கிடக்கணும். டூரிஸ்ட் ஏரியாங்கன்னா வெறும் ஹோட்டல் கடை தான் இருக்கணுமா? டீ கடை எதுவும் இருக்கக்கூடாதா? என்ன இது ஒரு அநியாயம், என்ன ஒரு அக்கிரமம். ஆடா போங்கய்யா, என்னையா ஒரு டீ கடை கூட இல்லை. சரிங்க, நமக்கு ஒரு டீ கடையில் போய்ங்க பார்த்து டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நாடுகாணின்னு சொல்லிட்டு இடங்க இது. செக் போஸ்ட்டு, தமிழ்நாடு கேரளா செக் போஸ்ட்டு பக்கம் வச்சுக்கோங்களேன். இதில் உள்ள ஜீப்பு சவாரி எல்லாமே கூட்டிகிட்டு போவாங்களாமா. ஜீப்பு சவாரி ஒரு ஆளுக்கு போகிறதுக்கு தனியாக போனால் ஒரு ஆளுக்கு 1200 உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து உள்ள ஆளுக்கு டிக்கெட்டுக்கு 60, வண்டிக்கு 20, மொத்தம் 80 ரூபா. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து ஜீப் சவாரி அந்த இதுக்கெலாம் போகிறதுனா ஒரு ஆளுக்கு தனியாக போகிறோன்னா 1200. இதே ஃபேமிலியோடு போனால் ஒரு ஆளுக்கு 600 கணக்கு தான் வருங்க. 600னா 1800, 2000 அந்த மாதிரி கணக்கில் தான் வருது. அதனால் வந்து நான் வந்து இங்கே உள்ளே போகல. ஏன்னா நான் அமௌண்ட்டு கொண்டு வந்ததே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், அமௌண்ட்டு கொண்டு வந்ததே 2000 தான் கொண்டு வந்தேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 1500 செலவாயிடுச்சு. இன்னும் ஒரு 500 தான் கையிலே இருக்குது. வண்டிக்கு வேறு பெட்ரோல் வேறு கொஞ்சம் கம்மியாக காமிக்குது. அதனால் வந்து நான் போகலைங்க, அந்த இடத்துக்கு போகல. நான் வந்துட்டு திரும்பி வந்துட்டேன். இந்த இடத்த மட்டும் பாருங்களேன், இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் ஒரு ஹில்ஸ் ஏரியா தான். பாக்கு மரம் அதிகம், தேயிலை தோட்டம். ஏன்னா இது வந்து தமிழ்நாடு பார்டர் தான். இன்னும் கேரளா பார்டர் எல்லாம் உள்ளே போகல. கேரளா பார்டருக்கு இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம உள்ளே கேரளா பார்டருக்குள்ளே போயிடுவோம்.
தமிழ்நாடு பார்டரில் தான் இருக்கிறோம். தமிழ்நாடு கேரளா என்ட்ரன்ஸில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டோம்னா தமிழ்நாடு பார்டர். இது கேரளா பார்டரு. அப்படியே கேரளாவுக்குள்ளே உள்ள வந்து அப்படியே பாலக்காடு, அப்படியே கோயம்புத்தூர், அப்படியே திருப்பூர் போயிடலாம். சரிங்களா? நம்மளுக்கு இந்த ட்ரிப்பில் வந்துங்க ஒரு 4 வீடியோ போடுவேன். 4 வீடியோவில் ஒரு வீடியோ வந்து வேஸ்ட்டு தாங்க. வேஸ்ட்டு வீடியோ அது, வித்தவுட்டு வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, ஃபஸ்ட்டு கேரளா என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே போவோம். அப்புறம் போகிற வழியில் எது இடம் வந்துன்னா வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேங்க. சரிங்களா? இந்த ரோட்டில் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. 2 சைடு சரியான மூங்கில் மரம் தாங்க. தெரியுதுங்களா? ஃபுல்லாக மூங்கில் மரம் தான் 2 பக்கமும். சரி, நம்ம இதை வீடியோ எடுத்து என்னத்த பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தா, அது பாருங்க லைனாக மூங்கில் மரம் தாங்க. கொஞ்சம் கேரளா அந்த மலையை விட்டு கிழிசை விட்டு இறங்க இறங்க வெயில் அப்படியே சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த வெயில் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் திருப்பூர்லேயே இருந்திருப்பேன். இங்கே வந்திருக்கவே மாட்டேன். நம்ம சீசன் வந்து தவறான டேட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த ஏரியாவுக்கு. இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம வந்து இருந்தால் எப்போ வந்திருக்குன்னா, தீபாவளிக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து பொங்கல் முடிஞ்சு 1 மாதத்து வரைக்கும் தான் கரெக்ட். அதுக்கப்புறமெல்லாம் வேஸ்ட்டுங்க. அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் வந்து நம்ம சுற்றி ஒரு வீடியோ எடுத்து போடணும், ஒரு நல்ல இடத்த பார்த்து வீடியோ எடுத்து போடணுங்கிறது வேஸ்ட்டுங்க. அந்த டைம் வந்தால் வேணால் ஏகப்பட்ட கண்டென்சர் கிடைக்கும், இது கிடைக்கும். நம்ம ஆடுக்கு எடுத்து போட்டுகிட்டே தெரியலாம். அந்த ட்ரிப்பு இப்படி ஆகி போச்சு நிலமை. வேஸ்ட்டாக போச்சுங்க காசு. ஒரு புரோஜனம் இல்லாத செலவாக போச்சு. என்ன பண்ணுறது? நம்மளோட தலையெழுத்து இப்படி தான் இருக்குன்னு இருந்தானே என்ன பண்ண முடியும்? என்னடா கில்ஸ் ஏரியாவில் ஒத்த கையில் இறங்கிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? பழகி போச்சுங்க கில்ஸ் ஏரியாவை ஓட்டி ஓட்டி. அதனால் ஒத்த கையிலே இறங்குறேன். இப்போ இல்லைங்க, மேலேருந்து வரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு இப்படியே தான் வந்துட்டுருக்கேன். காலை தூக்கி மேலே வச்சு பிரேக் அடித்து வந்துட்டுருக்கேன். ஒன்றும் அந்தளவுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரிங்க, இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மழை ஃபுல்லாக மழை தாங்க. ஆனால் வெயில் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் 25 டிகிரிக்கு மேலே தான் இருக்க மாட்டேங்குங்க. 25க்கு மேலே தான் இருக்கேன் கண்டிப்பாக. வந்து ஏதோ வண்டியில் போயிட்டே இருக்கிறனால அந்த காற்று அடிக்கிறனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. காற்றுக்கேற்று எதுவும் அடிக்காமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சீனு தாங்க. நம்ம என்ன பண்ணுறது? நம்மளோட இதை பொழப்பே அப்படி இருக்குது. சரிங்க, மழை கில்ஸ் ஏரியாவில் நான் இந்த மாதிரி ஒத்த கையை விட்டு ஓட்டுறேன், ஒத்த காலத்துக்கு மேலே வச்சு ஓட்டுறேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் யாரும் ட்ரை பண்ணிடுறாங்க. திருப்பூர் சுரேஷே ஓட்டினார், நான் ஓட்ட மாட்டேன்னா நினச்சேன். அதுக்குள்ளே கோபுரம் பேட்டரி தீர்ந்து போச்சு. அப்புறம் திருப்பூர் சுரேஷ் அத்தச்சோடு மலையிலேருந்து ஒத்த கையில் விட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தான், அவனெல்லாம் விட்டீங்க அப்படின்னு சொல்லி 7.5 இழுத்து விட்றாதீங்க. சரிங்களா? 6 ஒத்த கையில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் அதிகமாக கில்ஸ் ஏரியாவே வண்டி ஓடிட்டுருக்கனால எனக்கு ஒரு அனுபவத்துங்கனால இது பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? அடுத்த செக் போஸ்ட் வந்துடுச்சு. போய் கேரளா செக் போஸ்ட்டா? ஆமாம், கேரளா செக் போஸ்ட்டு. கேரளாக்குள்ளே வந்தாச்சு, டவுனுக்குள்ளே வந்தாச்சு. நீ பாலக்காட்டுக்கு நம்ம ரூட்டு போடணும். இங்கேருந்து ரூட்டு போட்டுடலாமா பாலக்காட்டுக்கு? இருங்க, பாலக்காட்டுக்கு ஏதோ ஒரு ரூட்டை போடலாம். எங்கேயோ பூவில் சாப்பாடு தான் ஆகுது கட்சிக்காரங்களுக்கா. கல்லுக்கடை இருக்குது. கேரளாக்குள்ளே வந்தாவே அந்த கல் தாங்க.
கேரளானா கல்லுனா தான் கேரளா. சாப்பாட்டு கடை இருக்குது. திருச்சூர் ஸ்டேட்டு 124 கிலோமீட்ரு. அங்கேருந்து பாலக்காடு அந்த ரூட்டு போகவே கூடாது, திருச்சூர் போய் தான் போகணுமா. எச்சு ஒரு மாதிரி தெரியுது. சரி இருங்க, நான் கொஞ்சம் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ உள்ளே போகலான்னு பார்த்தேன். அப்புறம் சரி வெளியில் நிறுத்தி எதோ கேட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு பசங்க 2 பேரும் தானே கரும்பு கடை போட்டிருக்கானு. அப்புறம் அந்த பசங்கள்ட்ட கேட்டக்கு, ஆனால் உள்ளே போக வேண்டாம்னா வேஸ்ட்டுண்ணா, இல்லை போனாலே கூட புலம்பிட்டு வராங்க, மழை காலத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு வேண்டாண்ணா அப்படின்னானுங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பசங்கிட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டுங்க. அப்புறம் நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணானுங்க. அப்புறம் எவ்வளோ செலவாகுங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ செலவாகும் என்னென்னலாம் டீட்டெயில் கேட்டானுங்க. கரும்பு ஜூஸ் கொடுத்தானுங்க, காசு வேண்டாண்ணா, நீ ஏன்னா வேண்டாண்ணா அப்படின்ட்டு ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கியிருக்கானுங்க. நீ வாங்க 8வது மாதம் 9வது மாதம் வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இடம் பார்க்குறக்கு, அப்போ சூப்பராக இருக்கும் பார்க்கலாம், இப்போ வேண்டாண்ணா அப்படிங்கிறானுங்க. போகிற பக்கம் போல் இப்போ வேஸ்ட்டுங்கிறாங்க. கேரளாக்குள்ளேயும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி. அதனால் ஒன்றும் இருக்காதுங்க, வெறும் அந்த மானுங்களவே தான் பார்த்துட்டு திரிவீங்க. அது எதுக்கு தேவையெல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த வெயில் டயத்தில் வந்தேன்னா ஊட்டி வரைக்கும் வந்து அது ஓகே, ஊட்டிக்கு அப்புறம் நீங்கிட்ட வந்திருக்கவே கூடாது, அப்படியே போயிருக்கணும்னா அப்படிங்கிறானுங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க. சரி ஓகே, சரி பார்ப்போம். சரிங்க, இன்னைக்கு கேரளாக்குள்ளே வேறு வீடியோ எடுக்க முடியாது. வீடியோ எடுத்தால் அதுக்கு ஏதாச்சும் 7:30 ஆயிரும். சரிங்களா, நான் வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. யாரும் வந்து மசனக்குடி கூடலூர் இதெல்லாம் டூர் வர மாதிரி இருந்தால் இந்த வெயில் காலத்தில் தயவுசெய்து வர வேண்டாங்க. எல்லா மரம் காஞ்சு போய் கிடக்குது, ஒன்றும் ஒரு இது இல்லைங்க. அதனால் வந்து வேஸ்ட்டுங்க. சரிங்களா, இந்த டைம் வந்து நீங்கள் வர்றது ரொம்ப வேஸ்ட்டு. நீங்கள் தீபாவளிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா சரி, தீபாவளி முடிஞ்சு வந்தீங்கன்னாலும் சரி, பார்க்குறக்கு இடம் நல்லா இருக்கும். இப்போ வந்து சுத்தத்துக்கு வேஸ்ட்டுங்க. சரிங்க, நான் வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரிங்களா, அடுத்து ஒரு நல்ல மலையேற்றங்கள் எந்த இடம்னு பார்த்து அந்த வீடியோ வருங்க, கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டனை அமுத்தி விட்டுருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். உங்கள் திருப்பூர் சுரேஷ்.